எனக்கு வந்து சேர வச்சுக்கிறது பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறதுக்கோசரமே நான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். சரி இது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக பொறுமையாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து பாத்திரத்தெல்லாம் வந்து நிறைய சேர்த்துட்டா எல்லாரையும் கழுவ முடியாது. அதனால மொத்தமாக குக்கிங் வேலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, சமையல் வேலைலாம் முடிச்சு தான் மொத்தமாக எல்லா பாத்திரத்தையும் ஒன்றா போட்டு கழுவி வச்சுட்டேன். நான் வந்து நைட்டு வந்து எப்போதுமே வந்து பாத்திரத்தை நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை நைட்டே கழுவி வச்சுட்டேன். ஆனால் நேற்று நான் கழுவலை. ஏன்னா நான் கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். அதனால் நான் கழுவலை. இன்றைக்கி வந்து சரி காலையே மொத்தமாக வீடியோ எடுத்துருவாங்க, மொத்தமாக கழுவி எடுத்துடலான்ட்டு நான் இப்போ வந்து கழுவி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்க்கணும் கழுவி பாத்திரம் வந்து நேரம் விட்டுட்டோன்னா ஒட்டு கூட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு சொல்லி நான் 2 பாத்திரம் இருக்கும் போதே தேய்ச்சி உடனே கழுவி எனக்கு அப்போ தான் எனக்கு இதுவாக இருக்கும். அதனால தான் நான் இப்போ பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. பாத்திரத்தெல்லாம் எடுத்து நான் கீழே வச்சுக்கிறேன். ஃபுல்லாக பாத்திரமும் கழுவிட்டேன். தண்ணி இருந்ததுக்கப்புறம் நான் செல்ஃபில் அரைக்கணும். அந்த செல்ஃபில் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செல்ஃபை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை கொஞ்சம் வந்து சோப்பு கொஞ்சம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம சிம்ப்ளை யூஸ் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்துக்கு தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாகவே நம்ம எடுத்து வேற கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா தொடச்சிட்டு நம்ம கழுவிட்டு வைக்க போகிறோம். இங்கே இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு. ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். எல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். கிளாஸ் எல்லாமே கழுவி வைக்க போகிறேன். கழுவி வச்சுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஹைட்டுக்கோசரம் தெர்மாக்கோல் வச்சேன். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாக பாருங்கள், இந்த செல்ஃபை தொடச்சிட்டு நான் இந்த லைனர் இந்த தெர்மாக்கோல் வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்மளுடைய மளிகை சாமான் பொருள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கோசரம் ஹைட்டுக்கு வர்றதுக்கோசரம் வச்சுருக்கேன். ஸோ பெரிய பாட்டில் சின்ன பாட்டில் அந்த மாதிரி வைக்கிறதுக்கோசரம் நான் இந்த 2 தெர்மாக்கோல் வச்சுருக்கேன். இந்த தெர்மாக்கோலில் வந்து நான் வந்து ஒயிட் ஷீட்டை ஒட்டி வச்சுருக்கேன். வெறும் ப்ளைனாக தெர்மாக்கோல் அந்த அசிங்கமாக இருக்குன்னு ஒயிட் ஷீட்டை ஒட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த கிளாஸு, இந்த கண்ணாடி, இந்த மளிகை பொருள், ஜாடி, இது ஃபுல்லாக இப்போ நம்ம கழுவி எடுக்க போகிறோம். இதை கழுவுனதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணுற பொருளை தான் கொட்டி வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே கிளாஸில் மாற்றுறது புதுசுடாங்க எல்லாமே. ஸோ வாங்கி நம்ம கிச்சன் வீடியோ போட்டதுலேருந்து நான் இதை வந்து அடிக்கடிக்கு சரியாக வாஷ் பண்ணலை. ஒரு மந்த்லி ஒரு நாள் வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சரி எனக்கு கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீயாக இருக்கும்போது எல்லாமே க்ளீன் பண்ணினாலும் நான் இப்போ இந்த பாட்டில் எல்லாம் பண்ணுவேன். கண்ணாடி பாட்டில் வந்து எப்படின்னா நமக்கு வந்து அதிக பிசுக்கு தன்மையை வந்து கொடுக்காது. இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலில் வந்து நம்ம எந்த ஆர்கனைஸ் போட்டு வச்சிங்கனாலுமே ஒரு வாரத்துக்குள்ளவே அது வந்து ஒரு மாதிரி எண்ணெய் பிசுக்காயிடும். ஒரு மாதிரி ஒரு கழுவ முடியாத அளவுக்கு ரேஞ்சில் நமக்கு தேய்ச்சி கழுவும். கிளாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பாருங்கள், லைட்டாக ஸ்க்ரப்பரால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணால கிளாஸுக்கும் பிளாஸ்டிக்கும் வித்தியாசம். அதே மாதிரி எந்த பொருள் இருந்துருக்கு நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு தோணும். எந்த பொருள் இருக்குதுன்னு கிளாஸ் பொருளில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்னென்ன பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சிலது வந்து எழுதி வைப்பாங்க. ஏன்னா பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணுறதுனால எழுதி வச்சு பார்ப்பாங்க. ஆனால் நான் எதுவுமே எழுதி வைப்பாங்க. எனக்கு என்னென்ன பொருள் எது இருக்குன்னு ஈஸியாக தெரியறதுக்கோசமே நான் எல்லாமே கிளாஸில் தான் நான் மாற்றிட்டேன். எதுவுமே பிளாஸ்டிக்கில் நான் யூஸ் பண்ணலை. கிளாஸு வந்து பாதுகாப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம வச்சுருக்கிற முறையில் வச்சுருந்தா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணலாம். கிளாஸ் வந்து கை தவறி கூட விழுந்துச்சுன்னா அது வந்து சேஃப்டி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் வந்து இப்போ நான் 1 வருஷமாக நிறைய கிளாஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாகவே கழுவி வச்சுட்டோம். எல்லாமே கழுவி வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் காய வைக்கலான்ட்டு. இது நல்ல தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வந்து இது பண்ணிடலான்னு பார்க்குறேன். நம்ம வந்து
கிராசரிஸ்லாம் பொட்டி வைக்கிறதுக்கோசரம் நான் இந்த மாதிரி கழுவி நல்லா காய வச்சுருக்கேன். எல்லா கிளாஸ் பொருளையும் கழுவி காய வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம காய்ஞ்சிடுச்சுன்னா ஃபுல்லாக நம்ம ஒரு நல்ல ஒரு துணி ட்ரை கிளாத் துணியை எடுத்து நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வைக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாகவே கவுத்து வச்சிடுறேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக நான் கவுத்துட்டேன். பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம எல்லாமே டஸ்ட் பண்ணி ஃபுல்லாகவே மேலெல்லாம் கப்ஸு கிண்ணம் பவுலு இந்த ஜூஸ் குடிக்கிற கப்பு எல்லாமே வச்சுட்டேன் நான். பாருங்கள் ஃபுல்லாக மேலே அரேஞ்ச் பண்ணியாச்சு, முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் கேஸ் ஸ்டவ் கீழே வந்து சிங்கில் இந்த ட்ராருக்கு அரிசி ட்ரம்மு, இந்த ஆனியன் கூட, இந்த 2 கேஸ் சிலிண்டரு, இந்த ஆர்கனைசர் இருக்குது. இதை இங்கே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு ஏதாவது டஸ்ட்டு பிடிச்சி கொஞ்சம் டஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே அது க்ளீன் பண்ணி, ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வேறு இந்த கிளாத் வந்து மாற்றிட்டு சிலிண்டர் கீழே கண்டிப்பாக துணியோ இல்லை ஏதாவது கார்ட்போர்டு அட்டையும் போடணும். ஏன்னா சிலிண்டரோட கரை வந்து கீழே இந்த டைல்ஸில் ஒயிட் கலர் டைல்ஸில் அசிங்கமாக படைஞ்சி இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வேஸ்ட்டு துணியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது கிளாத்து போட்டு நீங்கள் இந்த சிலிண்டரை வைங்க. இப்போ இந்த கிளாத் வந்து நான் ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. இதை எடுத்து போட்டு வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி இங்கே போட போகிறேன் பாருங்கள். பாருங்கள் இந்த கிளாத்தை நான் போட்டுட்டேன். இதில் வந்து நான் சிலிண்டர்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிடுறேன் பாருங்கள். வந்து சிலிண்டர் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ இது கூடவே நம்ம அரிசி இப்போ நான் இந்த அரிசி ட்ரம்மும் வச்சாச்சு பாருங்கள். அரிசி ட்ரம்மு இப்போ அங்கே ஒரு லைனர் மாதிரி போட்டு சிலிண்டர் வச்சுட்டேன். ஏன்னா கரை பிடிக்காத அளவுக்கு. அது பக்கத்துலேயே இந்த வெங்காயம் ட்ரே, இந்த அரிசி ட்ரம் வச்சுருக்கேன். இப்போ இந்த ரேக்கில் வந்து நான் ஒன்றும் இல்லை, வெறும் மளிகை சாமான் பொருள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு க்ளீன் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக இப்போது கேஸ் அடுப்பு கீழவே நான் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். 2 சிலிண்டரு அதிகமாக வைக்கல, ஒரு ஆனியன் ட்ரே ஒன்று வச்சுருக்கேன், ஒரு அரிசி ட்ரம்மு, ஒரு இந்த ஆர்கனைசரில் வந்து நான் மளிகை பொருள் மீந்ததை இதில் போட்டு வைப்பேன். காலியானதுக்கப்புறம் கொட்டிக்கலான்ட்டு இதில் போட்டு வச்சு ஃபுல்லாக பண்ணி வச்சுருவேன். பசங்களோட டிஃபன் பாக்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இப்போ இந்த கீழே நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு, மேலே மட்டும்தான் இப்போ நம்ம அரேஞ்ச். சிலிண்டர் கீழே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சிங்க்கு கீழே, இந்த சிங்க்கு கிட்டே ஒரு பழுப்பு வச்சுருக்காங்க. அது வந்து ஏதோ அந்த துணியை போட்டு க்ளீன் பண்ணி பூச்சி வராத அளவுக்கு நான் வச்சுருக்கேன். இது கீழவே வந்து இந்த இது வச்சுருக்கேன். வச்சுட்டதுக்கப்புறம் இந்த கரப்பான் பூச்சி அடிக்கிறது வச்சுருக்கேன். அடுத்தது வந்து இந்த நம்ம க்ளீன் பண்ணுற மருந்து இங்கே வச்சிடுறேன். இது பக்கத்துலேயே, அது பக்கத்தில் வந்து ஒரே ஒரு இந்த
ரசக்கற்பூரம் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து ஸ்மெல் வர்றதுக்கோசரம் நான் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த சிங்க்கு கீழே நான் வந்து அந்த குப்பை டப்பாவையும் நான் வச்சுக்க போகிறேன். இந்த குப்பை டப்பாவை வந்து நம்ம கவர் போட்டு இந்த மாதிரி கவர் போட்டு நம்ம வச்சுக்கலாம். அவங்க இது மாதிரி நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம ஏதாவது வேஸ்ட்டு குப்பை அந்த மாதிரி போட்டு இது கீழே நான் இது பக்கத்துலேயே இப்படி வச்சுக்கிறேன். அடுத்தது வந்து இந்த முரத்தையும் நான் இங்கே வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. முரத்தையும் க்ளீன் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே கூட நம்ம இந்த ஓரத்தில் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குப்பை டப்பா போட்டு குப்பை எல்லாம் எடுத்தாச்சு. எல்லா குப்பையுமே நான் காலையில் குப்பை வண்டி வரும்போதே போட்டுருவோம். இப்போ ஒன்றுமே கிடையாது குப்பை. இருந்தாலும் நான் குப்பை டப்பாவை கழுவி இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுட்டோன்னா நம்ம கொஞ்சம் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், கிச்சன் ஃபுல்லாக துடைச்சிட்டேன். நான் துடைச்சி இந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒரு மேட்டு போட்டுங்க. மேட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். நமக்கு வந்து கிச்சன் வேறு இருக்கிறது ரொம்பவே நல்லா காலுக்கு இதுவாக இருக்கும். இப்போ இதை காய வச்சு கொடுத்திங்கன்னா இதை நல்லா ஒரு துணி எடுத்து துடைச்சிடுவோம் பாருங்கள். இப்போ வந்து நல்லா துடைச்சி இந்த ஜாடியில் வந்து நம்ம உப்பு கொட்டணும். இதில் வந்து நம்ம புளி போட்டு வைக்க போகிறோம். எல்லாமே நல்லா துடைச்சி இப்போ கிராசரி எல்லாமே இதில் போட்டுருக்கோம். இதை நம்ம எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சோம். நம்ம வந்து இந்த கிராசரிஸ் எல்லாமே இதை அது அந்தந்த பாட்டிலில் வைக்கலாம். இப்போ இந்த பெரிய பாட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே போடுறதுக்கு. இப்போ வந்து இது வந்து 1 கிலோ பாட்டிலு. இதில் வந்து நான் கடலப்பருப்பு போட்டுக்கலான்ட்டு கடலப்பருப்பு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள். கடலப்பருப்பு இப்போ இந்த பாட்டிலில் வந்து சிறுபருப்பு போட்டுக்கிறேன்.